अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. 355வது பட்டம். முதல்ல பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வம், விமதம் மித்யா திருஷ்யத்வா திருஷ்யோக்கியவது அப்படிங்கிற ஒரு அனுமானத்துல ஆரம்பிச்சோம். அதுல விமதம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பட்டதாவச்சேதக விசாரம் நடந்தது. பிறகு மித்யாங்கிற பதம் சொன்னோம். அந்த மித்யாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு மித்யாத்வத்தை 5 விதமாக பரிஷ்காரம் பண்ணி சொன்ன. பிறகு அந்த நித்தியான்னு சொல்றது அந்த நித்தியாங்கிறது நிச்சய அசத்தியமா அப்படின்னு விசாரம் நேரம் பண்ணி நிச்சயங்கிறதும் நிச்சயதான். இப்போ நிச்சயம் நிச்சயா எடுத்தோம்னா உலகமும் நிச்சயா, உலகத்தில் இருக்கிற நித்தியாத்வமும் நிச்சயம்னா மிஞ்சி இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான், ஏகமேவாசி செய்யணும்னு தீர்மானம் ஆகுது. இந்த பிரபஞ்சத்துல நித்தியாத்வத்தை நீங்க சாதிக்கல, எதனால சாதிச்சதுன்னா அதுக்கு ஹேத்துக்கள் எல்லாம் சொல்லணும். திருத்தத்துவம், ஜடத்துவம், பரிச்சின்னத்துவம் 3 ஹேத்துக்கள் இருக்கணும். அதுக்கு மேல இன்னொரு அனுமானம் சொன்னோம். அயன்பட்ட ஏகத்தியோகி அம்பித்வாது அம்பித்வ ஹேத்து சொன்னோம். இத்தனையும் சொல்லி முடிச்சாச்சு. ஆனா திருஷ்டாந்தம் இன்னும் தொடர. ஏதம் மித்யா திருஷ்டா சித்தி ரூபியவற்றுன்னு அந்த சித்தி ரூபியம்ங்கிற திருஷ்டாந்தம் எப்படிப்பட்டது, அது அனிர்வச்சனீயம்ங்கிற தத்துவங்கள்லாம் அனிர்வச்சனீயவாதத்துல மேல போய் சொல்ல போறோம். இருக்கட்டும். இத்தனையும் ஆன பிறகு நீங்க சொல்ற எந்த அனுமானம் இருக்கோ அந்த அனுமானத்துல உபாதிகள் இருக்கு. உபாதிங்கிற தோஷம் இருக்கிறதுனால அந்த அனுமானமானது தன்னுடைய சாத்தியத்தை சாதிக்காது அப்படிங்கிறத சொன்னா 5 உபாதிகள் சொன்னார். சுபாதி கர்மத அபாத்திய ரோக பிரயுக்தம் சுபாதிய உபாதன்றது விஷயத்துவம், அதே காரணத்துவம் ஞான விஷயத்துவம், சுத்திதாஸ்பத்திய விஷயத்துவம், அப்புறம் பிராதிகாசிகத்துவங்கிற உபாதிகள்லாம் சொன்னார். இந்த உபாதிகள் ஒண்ணு சரியா வரல, உபாதி லட்சணமே அதுக்கு வரலன்னு தீர்மானம் பண்ணிட்டோம். இப்ப இத்தனை ஆனதற்கு பிரத்யட்ச விரோதம் வருது. விமதம் மிச்சா திருஷ்யத்வான்னு நீங்க சொல்றேன், உலகமெல்லாம் பொய்ன்னு சொல்றேன் இல்லையா, நல்லாதான் இருக்கு. எப்படி சொல்றேன்? அனுமானத்தினால சொல்றேன். இந்த அனுமானத்தினால பிரபஞ்சத்தை பொய்ன்னு சொல்றேன். ஆனா கண்ணுக்கு எதிர்க்க கண்ணு அனுகரணத்துல வட்டு கொடுக்கறது இது உண்மைங்கிறது. இந்த புத்தகம் இருக்குன்னு சொல்றது ஏன் கண்ணால பாக்குறேன், அதனால இருக்கு. லோகத்துல எல்லாரும் ஒரு பொருளை இருக்குன்னு எப்படி சொல்றாங்க? கண்ணால பாக்குறேன், எங்கனால பாக்குறேன், அதனால இருக்கு அப்படிங்கிற. பிரபஞ்சத்துல சத்தியத்துவமானது பிரத்யட்ச பிரமாணத்தினால தெரிகிறது. ஆனா பிரபஞ்சம் மிச்சான்னு நீங்க சொல்ற இது ரெண்டும் விரோதமா இருக்க. எப்படி உங்க மிச்சாத்துவ அனுமானம் பிரத்யட்சத்தினால் அதுக்கு விரோதமான சத்தியத்துவத்தை சாதிக்கும் பொழுது அது எப்படி உங்களோட அனுமானமானது வித்தியாசத்தை சாதிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வர. நீங்க பிரத்யட்சத்தினால பாக்குறேங்கிற சத்தியத்துவம் அது நிஜமா சத்தியத்துவம் இல்லை. பிரத்யட்சத்தினால பார்க்கறது வியாபகாரிக சத்தியத்துவம் தான் பார்க்கிறேன். நான் சத்தியம்னு சொன்னா அந்த வியாபகாரிக சத்தியம் மிச்சாத்துவத்துக்கு விரோதி இல்லை. இந்த சத்தியத்துவம் இருக்கலாம், மிச்சாத்துவமும் இருக்கலாம். ஏன் பிரபஞ்சம் வியாபகாரிக சத்தியம். மிச்சாத்துவங்கிறது 3 காலத்திலும் இல்லைங்கிறது. 3 காலத்திலும் இல்லைங்கிறதா மித்யாத்துவம். 3 காலத்து பிரபஞ்சம்ங்கிறது வியாபார காலத்துல இருக்குங்கிறது சத்தியம். விவகார காலத்துல இருக்குங்கிறது காமிக்கிறதே தவிர அது மித்யாத்துவத்துக்கு விரோதியா இல்லை. மித்யாத்துவத்துக்கு விரோதியா இருக்கக்கூடியதான ஒரு சத்தியத்துவம் எங்க இருக்கோ அது உங்களால பார்க்க முடியாது அப்படிங்கிறத கிருஷ்ணசாஸ்திரிகள் அதிகமா நமக்கு ரொம்ப அழகா எடுத்தாரு. संयोगः यदा अस्ति कथञ्चित् कारयति कपि संयोगः आगतः गतः तथैव गमनानन्तरम् इदानीं कालत्रयेपि कस्मिन् वृक्षे कपि संयोगाभावः अस्ति वा न वा यदा संयोगः उपनिषत् काले कपि संयोगः कालत्रयेपि नास्ति इति सत्यं भवति
कालः यदा कविसंयोगः कदापि नास्ति तदवच्छेदेन अन्यावच्छेदेन मास्तु अस्माभिः कुत्र उक्तं यदवच्छेदेन अस्ति उक्तं तदवच्छेदेन खलु विवक्षा तत्र खलु तदनन्तरं सर्वत्र नास्ति एव अतः चेत् मिथ्याफले सर्वत्र एवमेव यदा इदं रजतम् इति प्रतीयते बाधोत्तरं कदापि न रजतम् इत्येव प्रतीयते अज्ञानेन यस्य यादृशं ज्ञानं तस्य ज्ञाने सति कालत्रये तद्वत् भावोत्तरं एतावत् ज्ञानं भवति बाधकमेव ज्ञानं बाधः नास्ति परम् इदानीं मिथ्यात्वनिश्चयः अस्माकं प्रमाणेन भवति मिथ्यात्वम् अनुमानं वदति किल कालत्रये मिथ्यात्वम् अनेन मिथ्यात्व अनुमानेन यदस्ति कालत्रये विरजितं न इति सिद्ध्यति किल प्रथमतः इदं रजतमिति भवद्भिः दृष्टम् अनन्तरं तावत् इदं रजं न इत्युक्तम् ज्ञानसमनन्तरं भवद्भिः किमुच्यते रजतं नास्ति नासीत् भविष्यति इत्येव खलुच्यते तद्रीत्या तत्र प्रत्यक्षं प्रमाणम् अधुना अत्र मिथ्यात्वानुमानं लभ्यम् मिथ्यात्वानुमानं भवति कालत्रयेषु रजतं नास्ति इति प्रपञ्चो नास्ति यदि तत्र प्रत्यक्षज्ञानेन दृश्यते तादृशप्रपञ्चसत्यत्वं तर्हि विद्यात्वं सत्येन दृश्यते अनुमानेन वा विद्यावान् विद्यात्वं प्रत्यक्षेण दृश्यते अस्माभिः उक्तं वा तत्र नैव उक्तम् अनुमानेन विद्यात्वं सत्यते दृष्टान्ते विद्यात्वं तु अतएव विद्यात्वात् रजतवत् इत्यत्र जगति तावत् विद्यात्वम् अनुमानेन प्रत्यक्षेण न प्रत्यक्षेण प्रत्यक्षेणैव तत्र अर्थात् सत्येन बाध्येत असत्येन प्रदीयत बाध्यते प्रदीयते इत्यादिरीत्या तत्र मिथ्यात्वं साधितमस्माभिः मिथ्यात्वं तत्र प्रकाश्य तद्दृष्टान्तेन अत्र मिथ्यात्वं साधितम् அதனால அந்த பிரத்யட்சமானது எந்த பிரத்யட்சம் நமக்கு பிரபஞ்சமானது உண்மை என்று காட்டுக் கொடுத்தோ அந்த பிரத்யட்சம் மித்யாத்வத்துக்கு விரோதி இல்லை. ஆகையால் அந்த பிரத்யட்சம் எது நமக்கு மித்யாத்வத்தை நாசம் பண்ணுமோ அப்படிப்பட்ட பிரத்யட்சம் வருமையானால் அந்த பிரத்யட்சம் உங்களால பார்க்க முடியாது. அதனால அந்த பிரத்யட்சமானது பாரமார்த்திக தத்துவமானது உங்களால கிரகிக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் கண்ணால் அறிய வேண்டாம் சார், சாட்சியினால் அறிவிட்டுமே அப்படின்னு கேட்டா சாட்சியும் அறிய முடியாது. சாட்சி ஞானம் பிரமாணம் இல்லை, அது ரெண்டு சொன்னோம். சாட்சி ஞானம் பிரமாணமும் இல்லை, அது பிரமையும் இல்லை. பிரம்ம வினஷ்டம் நையாயிக்கு ஈஸ்வர ஞானம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் சாட்சியும் வர்த்தமான காலத்தில் இருக்கிற பொருளை அறியுமே தவிர முக்காலத்திலேயே அறியாது அப்படிங்கிறது அதையும் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு பிரகரணம் இருக்கு, இது அதிஷ்டான வேதம். இந்த பிரபஞ்சம் இந்த பொருள் சத்துன்னு தோன்றத, அது சத்தியம் இருந்து சத்துன்னு தோணலை. எந்த பொருள் பார்த்தோம்னே இந்த புத்தகம் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்குங்கிறத அது இருத்தல் என்கிறது அந்த பொருளுக்கு சேர்ந்ததில்லை. அதுக்கு கீழே பிரம்மம் இருக்கு, அந்த பிரம்மத்தில் இருக்கிற இருத்தல் இதுல தோன்றது. ஒரு கிளாஸ் பீஸ நீளமான ஒரு புத்தகத்துக்கு மேல வச்சிருந்தேன், அது நீளமா தெரியுது கிளாஸ். அது எப்படி தெரியுது? உள்ள இருக்கக்கூடியதா நல்லையும் அதுல ஆரோக்கியமா காணப்படுகிறது. அதே மாதிரிதான் அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு மேல இந்த பதார்த்தம் இருக்கிறதுனால பிரம்மத்துக்கு தத்துவம் இதுல இருக்கிறதாக காணப்படுகிறது. வசுதா பிரபஞ்சத்துல எந்த பொருளையும் தத்துவம் இல்லை. தத்துவம் எங்க இருக்கு? பிரம்மத்துல மட்டும்தான் இருக்கு. அந்த பிரம்மத்துல இருக்கிற தத்துவம் இதுல இருக்கா போல தோன்றது. ஆகையால் நமக்கு பிரம்மம் ஏற்பட்டது. டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, கட்டம் இருக்கு, வஸ்து இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, அதிஷ்டான தத்துவம். சினிமா பார்க்கறது ஸ்கிரீன் இருக்குங்கிறது, ஸ்கிரீன் தான் இருக்கு, ஒரு பொம்மையும் இல்லை, ஆனா இருக்கிறதானே பாக்குறேன். அதிஷ்டானக்கு ஆரோக்கியம் இருக்கும் இல்லையா? அதிஷ்டான அனுவேதம்னு சொல்லும். இப்படி அதையும் சொல்லிட்டேன். இப்ப சொல்லிட்டு அதுக்கு இந்த பிரகரணமும் சொல்லணும், சாஸ்திரம் சொல்லணும். அதுக்கு மேல அடுத்ததான பிரகரணம் நான் சொல்ல போறேன். 355வது பக்கம். அத ஜாதி உபக்கிரமாதி நியாயேகி பிரத்யக்ஷ பிராபல்ய நிராகரண. பிரத்யக்ஷமானது பிரபலம் அப்படிங்கிறார். யாரு?
நாம் பிரத்யட்சம் பிரமாணம்னு சொல்றோமே தவிர அது எப்பொழுதும் பிரபலமா இருக்கணும்னு நிர்பந்தம். பிரத்யட்சத்துக்கு பிராபல்யம் எப்பவுமே கிடையாதுன்னு நாங்க சொல்லல. ஞாபகம் அத்வைதி பிரத்யட்சம் பிரமாணம் இல்லைன்னோ பிரத்யட்சம் பிரபலம் இல்லைன்னோ என்னைக்கும் சொல்லல. ஆனா அது சில சந்தர்ப்பத்துல பிரத்யட்சம் பிரபலமா இருக்கலாம், சில சந்தர்ப்பத்துல பிரத்யட்சத்தை விட அனுமானம் பிரபலமா இருக்கலாம். ஆகையால் எது பிரபலம் ஏன் பிரபலம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இப்ப நம்ம முக்கியமாக பார்க்க போறோம். பிரத்யட்சமே பிரபலம் என்று சில பேர் சொல்ற, பிரத்யட்சம் எப்பொழுதும் பிரபலமாக இருக்கிறோம் எனக்கூடியதாக நிர்பந்தம் இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படும். அதான் சொல்ற நிச்சித பிராமாண்யமேவ பிரத்யட்சம் இதர பாதகம் பவத் பவே. இதர பாதகம் பவே தான் இருக்கு. இதர பாதகம் பவத் பவே. இந்த நிச்சித பிராமாண்யமேவ பிரத்யட்சம், நிச்சித பிராமாண்யமான பிரத்யட்சம்னா இதர பாதகம் பவத் பவே. இதர பாதகம், இதரம் என்னது? அனுமானமோ திருதியோ அது. ஆகிய அவைகளையும் பிரத்யட்சமானது நிச்சயமாக பிரமாணமும் ஆயுதத்தையானால் அப்பொழுது அனுமான பாதகமாகவும் பிரத்யட்சமான ஆகம பாதகமாகவும் ஆகலாம். அக்னி மத்திய பயசகம் அப்படின்னு கிருஷ்ண எதிர்வேதத்துல இருக்கு. சுக்ல எதிர்வேதத்துல எடுத்துக்கலாம். அப்படி இருக்குன்னு சொன்னா அக்னி ஹேமத்திய பேசகம்ங்கிறது அதே போல திராவணாத்துல இது போல இருக்கக்கூடியதான பாகங்கள்லாம் பிரத்யட்ச விரோதமா இருக்கு. அதனால பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருந்தால் சில சமயத்துல ஸ்ருதியும் மாற்றி வச்சுக்கணும். தப்பு இல்லை. நாங்க என்ன சொல்றோம், பிரத்யட்சமும் சில சமயத்துல பிரமாணமாக இருக்கலாம். ஆனா பிரத்யட்சம் பிரமாணமாக இருக்குதுன்னு வேற இன்னொரு ப்ரூஃப்னால அதை நம்ம நிச்சயம் பண்ணிக்கணும். இந்த விஷயத்துல பிரத்யட்சம் பிரமாணம் தான் ஆல்ரெடி எஸ்டாபிளிஷ் ஆயிருக்கணும்னால் அதுக்கப்புறம் அந்த பிரத்யட்சம் அனுமானத்தையோ ஆகமத்தையோ பாதிக்கலாம். நட அற்ற பிராமாண்யம் நிச்சயம். ஆனா இங்க விபதம் நிச்சயம் பார்த்துக்கிற இடத்துல பிரபஞ்சத்துல சத்தியத்துவம் நீங்க பார்க்கறதுல இந்த சத்தியத்துவமானது பிரபஞ்சம் பிரத்யட்சத்தினால சத்தியத்துவம் கிரகிக்கப்படுகிறதுங்கிற இந்த பிரபஞ்ச சத்தியத்துவ கிராகக பிரமாணம், இந்த பிரத்யட்சம் இது பிரமாணம்னு நிச்சயமாகல. அத்திர பிராமாண்யம் நிச்சிதம். ஆகம விரோத அனுமான விரோத பாவி பாதாபாவ அனிர்ணய விமதம் நித்தியாதிருஷ்யத்துவாசன ஒரு அனுமானம் நான் சொன்னேன். அந்த அனுமானத்துக்கு விரோதமா இருக்கு. விமதம் வியாபாரிக பிரபஞ்சா நித்யா அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து வியாபாரிக பிரபஞ்சம் சத்தியம்னு கண்ணால நான் பார்க்கறேன்னு இந்த பிரத்யட்சமானது இந்த அனுமானத்துக்கு விரோதமா இருக்கு. இல்ல அனுமான விரோதம் இருக்கு. அதோட வந்து ஆகம விரோதம் வேற இருக்கு. ஆகம விரோதம் பிரம்மத்துல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆகம விரோதம் இருக்கு, அனுமான விரோதம். அதோட இல்லாம பாதி பாதா பாவ அனிர்ணய. இப்ப பிரபஞ்சம் இருக்குன்னு தோன்ற, நாளைக்கு பிரபஞ்சம் இல்லைங்கிற ஞானம் வராதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு பிரபஞ்சம் சத்தியம்னு நீங்க சொல்ல, நாளைக்கு பிரபஞ்சம் பொய்ங்கிற அறிவு வராதுன்னு நீங்க சொல்லுவிடும். இப்போ நாளைக்கு பிரபஞ்சம் பொய்ங்கிற அறிவு வந்துருக்கு. இப்ப இந்த பிரத்யட்சமே ஒரு காலத்துல ஒரு மாதிரி கருத்து இன்னொரு கருத்து ஆயிட்டு முடியாது. ஆகையால் பிரத்யட்சம் பிரமாணம் என்கிறது நம்மளால நிச்சயமாக சொல்ல முடியும். 3 காரணங்கள் சொல்லியிருக்காரு. ஆகம விரோதா, ஆகம விரோதா, இன்னொன்னு என்ன அனுமான விரோதா. இது வரைக்கும் நம்ம சொன்னதான விபத்தம் நிச்சயாதிருஷ்யத்துவாதிக்கிற அனுமான விரோதம். அந்த அனுமானத்தை போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த அனுமானத்துல என்னென்ன தோஷம் சொன்னோ, பக்கத்துல தோஷமோ, சாத்தியத்துல தோஷமோ, கேட்டுள்ள தோஷமோ, இல்ல முழு அனுமானத்துல உபாதி தோஷமோ, எல்லாவற்றுக்கும் சமாதானம் தெரியும். அனுமானத்துல எந்த தோஷம் இருந்தாலும் நாங்க ரெடியா இருக்கோம். கைகாலம் முடிகிற பரியத்தான் நாங்க ரெடியா இருக்கோம். அதனால நீங்க சொல்லுங்க, இதுக்கு சமாதானம் சொல்லு. தோஷம் இருந்ததுன்னா சொல்லு. எப்பவுமே இவ்வளவுதான் வந்து பிக்ஸ் பண்ணவே இல்லை. எப்ப சொன்னாலும் அதுக்கு மேல விசாரம் பண்ணிக்கோ. என்ன சத்தியான்வேஷனம் தான் இதெல்லாம். இது மனநிரூபம் தான். முன்னாடி சொன்ன சாஸ்திரங்கிறது உபனிஷத்தான் சாஸ்திரம். அது என்ன சொல்றதோ அதுதான் சாஸ்திரம். இது மனநிரூபமா இருக்கு. போதாய வாதி விஜயாயிட்ட சத்வராணாம் அத்வைதத்திற்கு அப்படின்ட்டு இது போதும் நல்லா வரணும். உபனிஷத் தத்துவமானது நமக்கு நன்றாக புரியணும் என்கிறதுக்காக இந்த கிரந்தமே தவிர
இது பொழுதுபோக்குக்காக இல்லை. ஆகையா நீங்க சொல்லுங்க, அது மறுபடியும் பார்ப்போம். அதனால நாளைக்கு இந்த பிரபஞ்சம் சத்தியம்ங்கிற இந்த ஞானமானது மாறாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இன்னைக்கு இருக்கோம் இல்லையும் அல்ல. ஆதி பாத அபாவ அனிர்ணயாச்சா இங்க இதே மாதிரி 355வது பக்கம் இங்க 390வது பக்கம் மேல போய் பார்த்தீங்கன்னா 393வது பக்கத்துல இதை பத்தியே இதே மறுபடியும் ரெஃபர் பண்ண போறாரு. பாவி பாதோப பத்திங்கிறதுல அங்க பாவி பாத நிச்சயாச்சா இது எடுத்தம் அப்படின்னு. அதனால நிச்சயாச்சா இது பூர்வபட்ச லோகல்னாலே உத்தம். அதனால பாவி பாசாபாவ அனிர்மயாச்ச அங்க பாவி பாவி பாசாபாவம் நிச்சயா அப்படி. நானும் பிரத்யக்ஷனே அதுக்கு மேல நானும் பிரத்யக்ஷனேவ பிரபலம். இப்ப பூர்வபட்சி சொல்றேன், தாம் எது இருந்தாலும் பிரத்யக்ஷம் தான் பிரபலம். ஏன்னா பிரத்யக்ஷம் தான் கேட்பம். நமக்கு விரதம் விட்டா திருப்பியாவது எப்ப சார் அனுமானம் பண்ணி ஒரு 15-20 வருஷம் ஆனது வேதாத்தியானங்கள்லாம் ஆன பிறகு, அதுக்கப்புறம் வேதாந்த வாசி திருமணம் வந்த பிறகு, அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் உபரிசத்திலேயே திண்டாடி, அதுக்கப்புறம் வர காலத்துல ஓஹோ அப்படின்னு விரதம் வித்தியாசம் கேட்பாத அனுமானம் வந்தது. அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். இது 20 வருஷமாக நீங்க என்ன எதை உபயோகப்படுத்தின்றது? பிரத்யட்சத்தான சீனியாரிட்டி யாருக்கு சொல்லுங்க பார்த்தோம் புதியோகத்துல பிரத்யட்சத்துக்கு தானே. பிரத்யட்சம் பிரபலம். அது உயர்ந்ததான பிரமாணமா இருக்கிறதுனால இல்ல அது சீனியரா இருக்கிறதுனால ஜேஷ்டம் யோகேஷ்டன் பிராணனுக்கு சொல்லுவிட காலிக்கு ஜேஷ்டன் மனுஷ்ய அதுதான் மயா உச்சது. यदि श्रुतिः कालिकतया ज्येष्ठा इति भवति उच्यते तर्हि श्रुतिरेव मिथ्यात्वमेव स्थापयति. அதனால பிரத்யட்சமேவ பிரபலம் அனுமான பூர்வபட்சி என்ன சொல்ற, இது பிரத்யட்சம் தான் பிரபலம். அதுக்கு காரணங்கள் சொல்லப்படுற ஜேஷ்டம் சேஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுற. அதுல பிரத்யட்சமேவ பிரபலம் அனுமான ஆகம பாதகம். அனுமானத்தையும் கொள்ளும் ஆகமத்தையும் கொள்ளும். அனுமானத்தையும் நிராகரணம் பண்ணும், ஆகமம் சொல்றதையும் நிராகரணம் பண்ணும். இது பெரியவரா இருக்கிறதுனால பிரத்யட்சமேவ பிரபலம் அனுமான ஆகம பாதகம். அனுமான ஆகமம் ஆகமம் அனுமானமும் ஆகமமும் அனுமானமும் ஸ்ருதியும் பிரத்யட்சத்தை ஒண்ணும் பண்ணாது, பிரத்யட்சத்தை தள்ளிவிடாது. பிரத்யட்சம் தான் அந்த ரெண்டையும் தப்புன்னு சொல்லும் அப்படிங்கிற பூர்வபட்சம். பிரத்யட்ச அப்பிராமான்ய ஒருவேளை பிரத்யட்சம் பிரமாணம் இல்லையேன்னு சொல்லுங்க. அப்ப என்ன விரோதாபாவேன பிரத்யட்சம் பிரமாணம் இல்லையோ. பிரத்யட்சம் பிரமாணம் இல்லைன்னா அனுமானம் எதை சொன்னாலும் ரைட்டு. ஏன்னா பிரத்யட்சம் தான் விரோதம் இல்லையா, பிரமாணம் இல்லையா. பிரத்யட்சம் பிரமாணம் இல்லை என்று நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற காலத்தில் அனுமானம் எதை சொன்னாலும் அது ரைட் ஆயிடும். ஏன் பிரத்யட்சம் தான் விரோதம் இல்லை, இருக்கு பிரத்யட்சம் தான் அப்பிரமாணம் பேரு. அதனால விரோதம் இல்லை. ஆகமும் இதுன்னு சொல்லலாம், ஏன்னா பிரத்யட்சம் அதை தடுக்காது. பிரத்யட்சம் அப்பிரமாணத்தினால தத்விரோதாபாவேன அனுமான ஆகமயோகோ பிராமாண்யம். அனுமானமும் பிரமாணம். அதே போல தயோ பிராமாண்யே அனுமானமோ ஆகமோ பிரமாணம்னு சொல்லிடையானால் தத்விரோதாது அதுக்கு விரோதமா இருந்ததுனால் பிரத்யட்சத்தை அப்பிரமாணம். அதனால பிரத்யட்சம் அப்பிரமாணமாயிட்டா அனுமான ஆகமங்கள் பிரமாணமாயிடும். அனுமான ஆகமங்கள் பிரமாணமா இருக்கணும்னா அதுக்கு விரோதமா இருக்கிறதா பிரத்யட்சம் அப்பிரமாணமாயிடும் அப்படின்னு அந்யோன்யாசை. இந்த நீங்க சொன்னா அந்யோன்யாசை தோஷம் வரும். இது தத்விரோத பிரத்யட்ச அப்பிரமாண்யம் இது அந்யோன்யாசைய. நதி பிரத்யட்ச பிராமாண்யதி இருக்கா. பிரத்யட்சம் அப்பிரமாணம்னு சொன்னா அந்யோன்யாசம் வரும். ஆகையால் என்ன சொல்லணும், பிரத்யட்சம் பிரமாணமும் ஒத்தும்போம். நிறைய பிரத்யட்ச பிராமாண்யது ஏவம் அந்யோன்யாசையா. பிரத்யட்சம் பிரமாணம் சொன்னா இது போல அந்யோன்யாசம் வராது. ஏன் சத்திய அனபேட்சத்வா. பிரத்யட்சம் வேற எதையும் எதிர்பார்க்கும். நான் பிரமாணம் ஜேஷ்டர் நான் சொன்னது அதுதான். முதல்ல வந்துட்டு அதுக்கு மேல எது வந்தாலும் இதுக்கு விரோதம் இல்லாதான் நமக்கு வரணும். பிரத்யட்சம் தான் பிரமாணம் அப்படின்னு சொல்றேன். சத்திய அனபேட்சத்வா இது வரைக்கும் வைதி சொன்னது.
இப்ப துவைத்தி சொன்னதான இந்த பூர்வப்பட்டு சொன்னதான அம்சம் நமக்கு என்னன்னு தெரிவிக்கிறது. அவருடைய அபிப்பிராயத்துல பிரத்யட்சம் பிரமாணம், பிரத்யட்சம் பிரமாணமும் ஒத்துக்காத போனால் அனுமதி ஆச்சரியம். பிரத்யட்சம் பிரமாணம் இல்லைன்னு வச்சுப்பேன், அப்ப என்ன ஆயிடுது? அனுமானமும் அனுபவம் பிரமாணம் ஆயிடும். ஏன்? பிரத்யட்சத்துக்கு விரோதம் இல்லையே, பிரத்யட்சத்துக்கு பிரமாணம் இல்லையா, ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், நான் சொன்னதான் ரைட்டுங்க. அவ்விரண்டும் பிரமாணமும் நீங்க சொல்லிட்டு அதுக்கு விரோதமா பிரத்யட்சம் தான் பிரத்யட்சம் அப்பிரமாணம். இது தெரிஞ்சதும் அது பிரமாணம், அது அப்பிரமாணம், அது பிரமாணமா இருந்தா இது அப்பிரமாணம் அப்படின்னு அனுமதி. அதனால என்ன பண்ணுதோ பிரத்யட்சத்தை பிரமாணம்னு ஒத்துந்தோம். பிரத்யட்சத்தை பிரமாணம்னு ஒத்துனா அதுக்கு ஒரு நேரம் வராது. ஏன்? இது இன்னொன்னு எதிர்பார்க்கல. அனுமானம்னா பிரத்யட்சத்தை அனுசரித்து பிரமாணம், அதாவது அனுமானம். அதே போல ஆகையால் பிரத்யட்சம் அப்படி இல்லை, நான் தான் ராஜா, நான் சொன்னபடிதான் நடக்கிறோம் அப்படின்னு. ஆகையால் பிரத்யட்சம் தான் பிரபலம் அப்படின்னு சொன்னாருங்க. இந்த பிரத்யட்சம் தான் பிரபலம்னு நமக்கு சொன்னது இருக்குன்னு என்று சொல்லக்கூடாது. ஏன்னா இருக்குட்டோம்னா இத்தனை நாள் நடக்கிற கிளாஸ் எல்லாம் வச்சாரு. இத்தனை நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இவங்கதான் முயற்சியான அனுமானம் சொன்னோம். அவர் என்ன சொன்னார், இந்த வியாபார பிரபஞ்சம் சத்தியம், பிரத்யட்சத்தினால சத்தியம்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம சொன்னதான ஒரு வருஷமா கரையிலே கட்டிடுதுன்னா வெட்ட போயிட மாட்டியாது. அதுக்காக முதல்ல பிரத்யட்சம் நம்ம பிரபலம்னு சொல்லப்படாது. அப்ப பிரபலமும் ஏன்னா முதல்ல நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு யோசனை பண்ணிக்கணும். அப்புறம் மீது காலம் சரி இஷ்டாபத்தின்னு சொல்றது இந்த அளவு நடக்காது. இப்ப நமக்கு என்ன பண்ணணும், அனுமானமானது பிரத்யட்சத்தை விட பிரபலம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்ப அதான் நம்மளுக்கு வாரம். அதுக்கு முதல்ல என்ன சொல்ற, சில திருஷ்டாந்தங்களை பார்க்க. அந்த திருஷ்டாந்தங்களை பார்த்தா நமக்கு எது பிரபலம் எது துர்பலம் என்கிறது நமக்கு தெரியும். அப்படி உலகத்துல திருஷ்டாந்தத்தை தேடிட்டே இருந்தோம். இதுவரை திருஷ்டாந்தம் கிடைக்கல. சந்த தாரகாதி பரிமாண பிரத்யஸ்தே அனுமான ஆகம விரோதேன சத்திய அப்பிராமான்ய தர்சனம். சந்திரன் இருக்க, நட்சத்திரங்கள்லாம் இருக்க, நீங்க இருந்து வெகு தூரத்துல ஆகாசத்துல சந்திரன் இருக்க. இந்த சந்திரன் ஜோச கல்லாட்ட சின்னதா தான் இருக்க. ஆனா ஜோதி சாஸ்திரம் என்ன சொல்றது, அதுக்கு சந்திரனுடைய பரிமாணம் 28 லட்சம் மைல் அப்படிங்கு. அதனுடைய டயமீட்டர் 28 லட்சம் மைலுக்கு. அவ்வளவு பெருசா இருக்கணும் அது. ஆனா நமக்கு கூட தெரியறது நம்ம அது தூரத்துக்கள் அளவுக்கு தான் தெரியுது. பிரத்யட்சம் சின்னதாக காட்டி கொடுக்கறது, சாஸ்திரமானது மிக பெரியது அப்படின்னு காட்டி. இப்ப இந்த ரெண்டுல எது நீங்க எடுத்து போய் பிரத்யட்சத்தை எடுத்து போயிடல, சாஸ்திரம் எடுத்து போயிடல. சாஸ்திரத்தை தான் எடுத்துக்கணும், ஏன்னா நமக்கு தெரியுது சந்திரன் அவ்வளவு சின்னதா இருக்க முடியாது. அதே போல நட்சத்திரங்கள், நட்சத்திரங்கள் சின்ன சின்ன மினுமினு அப்படியே தெரிய அணுகி வருது. ஆனா அது என்ன சொல்றதுன்னு, அது சூரியனை விட ரொம்ப பெருசு அப்படின்னு. ஒவ்வொரு நட்சத்திரமும் அவ்வளவு பெருசு அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லும். இந்த சாஸ்திரம் சொல்லும் பொழுது பிரத்யட்சத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் கலப்பா இருந்திருக்கு. பிரத்யட்சம் சந்திரனோ நட்சத்திரங்களோ ரொம்ப சிறியது அப்படின்னு காட்டி கொடுக்கிறது. ஆனா சாஸ்திரமும் இது ரொம்ப பெருசு அப்படின்னு காட்டி கொடுக்கிறது. இந்த ரெண்டுல எதை ஒத்துக்க போறது? பிரத்யட்சம் காட்டி கொடுத்தாலும் ஆகம் அதுக்கு விருத்தமா பேசினாலும் ஈவிரண்டத்தில் ஆகமம் தான் ஒட்டத்தின்னு பிரத்யட்சம் தலைமையிலோ. அதே மாதிரி பிரத்யட்சம் உலகத்தை உண்மை என்று சொன்னாலும் அனுமானமானது, இந்த அனுமானம் சொன்னா ஆகம உபோத்பரித்தமான அனுமானம். இந்த அனுமானமானது பிரத்யட்சத்தை, இந்த பிரபஞ்சத்தை மிச்சான்னு சொன்னால் இது எதை எடுத்துக்கணும், மிச்சாசத்தை தான் எடுக்கணும். பிரபஞ்ச சத்தியத்தை எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்? பிரத்யட்சம் பிரபலமாகல. பிரத்யட்சம் பிரபலமே எங்கும் இல்லைன்னு நான் சொல்லல. இது போல இடத்துல சில இடத்துல பிரத்யட்சமும் பிரபலமா இருக்க வேண்டியதில்லை. நமக்கு அதுக்கு விசாரணை இருக்கு. சந்திர தாரகாதி பரிமாண பிரத்யத்து. சந்திரன் தாரகான நட்சத்திரங்கள், இவருடைய பரிமாண பிரத்யத்து அனுமான ஆகம விரோதேன. அனுமான விரோதமும் இருக்கு, ஆகம விரோதமும் இருக்கு. சத்திய அப்பிராமான்ய தர்சனா. சத்திய பிரத்யட்சத்திய, இது பிரத்யட்சமானது அப்பிராமான்யமா தெரியுது. பேராபி அதோட மட்டுமல்ல, இந்த பிரத்யட்சமும் பிராமான்ய சித்தமும் தான் பிரமாணம் என்று காட்டி கொடுப்பதற்காக இதர அவிரோதத்தை அவசியம் அபேட்சணீயத்வா.
அனுமானத்துக்கும் விரோதத்துக்கும் ஆகமத்துக்கும் நான் விரோதம் இல்லைன்னு சொல்லணும். அப்பதான் அது பிரமாணமா. இன்னொரு பிரமாணத்தோடு விரோதமா இருந்தா அப்பிரமாணம் ஆயிடும். எப்படி பிரத்யட்சத்துக்கு விரோதமா இருக்கிறதுனால அனுமானம் அப்பிரமாணியம் என்று அப்பிரமாணம் என்று தாங்கள் சொல்கிறீர்களோ, அதே போல அனுமானத்துக்கு விரோதமா இருந்தால் பிரத்யட்சமும் அப்பிரமாணம் ஆயிடும் நான் சொல்லுவேன். ஆகையால் என்ன பண்ணணும் நீங்க, இந்த பிரத்யட்சமும் மற்ற பிரமாணங்களுக்கு விரோதம் இல்லைன்னு நீங்க சொல்லியாகும். அதனால சத்திய அனபேட்சாதிக்கு சொன்னீங்கன்னா இது சொல்லியாகாது. சேனாதி சேனாதினா பிரத்யட்சாதி ஸ்வப்பிராமான்ய சித்தியர்த்தம் தான் பிரமாணம் என்று காட்டிக் கொடுப்பதற்காக இதரா விரோதத்திய அனுமானமோ ஆகமோ இதர பிரமாணங்களோட அது விரோதம் இல்லை என்கிறது அவசியம் உபேட்சா. ஆகையால் நகாச அந்யோன்யாசைய துல்யத்வா. அங்க அந்யோன்யாசை வரும், பிரத்யட்சத்தை பிராமணியம் ஒத்துக்கலைன்னா அந்யோன்யாசை வரும் சொன்னல, அது எப்பொழுதும் உண்டு. அது ஒரு பெரிய தோஷமாக. அந்யோன்யாசைய துல்யத்வாது பரஸ்பர விரோதேன. இப்ப ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரத்யட்சம் பிரபஞ்சத்தை உண்மைன்னு காட்டி கொடுக்கறது. ஏன் பட்டிக்கிறது சாப்பிட்டா பட்டி தீர்ந்து போயிடுச்சு, பொய்யா இருந்தா தீருமா சொல்லுங்க பாத்து. தாகம் இருக்கு, தீர்த்தத்தை சாப்பிட்டோம், கிருஷ்ணா சாந்தி ஏற்படுறது. ஆனா தீர்த்ததெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னா பொய்யான தீர்த்தத்தை சாப்பிட போகுமா? அதாவது என்ன எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. அத்வைத்து கரைகளோ பட்டியும் போய்தான், சாப்பிட்டதும் போய்தான், இந்த எண்ணம் போய் அது அப்புறம் எண்ணம் இப்ப சொல்றது பாரு. இது பிரபஞ்சமானது பிரத்யட்சமாக நமக்கு பிரபஞ்சம் உண்மையான காட்டி கொடுக்கிறது. அனுமானமோ சாஸ்திரமோ பிரபஞ்சம் பொய்னு காட்டி கொடுக்கிறது. இப்ப இது ரெண்டும் பரஸ்பர விரோதமா இருக்கும் பொழுது ததாச்ச பரஸ்பர விரோதேன பிராமான்ய சந்தேக. நமக்கு பிராமான்யம் சந்தேகம். பிரத்யட்சம் சொல்றது ரைட்டா இது அனுமானம் சொல்றது ரைட்டா? பிரத்யட்சம் பிரபஞ்சத்தை உண்மை என்று காட்டி கொடுக்கிறது, அனுமானமானது பிரபஞ்சத்தை பொய் என்று காட்டி கொடுக்கிறது. இதுல எது பிரமாணம் சார் அப்படின்னு சந்தேகம் வந்தால் பிராமான்ய சந்தேகத்தை அனாத்ம அப்ரணீதத்வாதினா பிரமாஜனகத்வ வியாப்தே. இந்த பிரத்யட்சம் அப்படி இருக்கிறது. வேதமானது பிரமாணமும் எல்லோரும் ஒத்துண்டாங்க. வேதமானது பிரமாணமும் ஒத்துண்டாங்க. வேதல அனாத்த அப்ரணீதம். ஏன் சார் இப்படி ஆப்த பிரணீதம்னு சொல்லிடுறீங்களா சார்? ஆப்த வாக்கியம் பிரமாணம் அப்படின்னு நமக்கு தெரிவித்தாரு. ஆப்தனா இருக்கிற பரமேஸ்வரன் நமக்கு தெரிவித்தாரு வேதத்தை. அது பிரமாணம் சிம்பிளா போயிடுது. அதை விட்டு அனாப்த அப்ரணீதம் தாட்சிணாத்திய பிராயத்து மாதிரி பிராணாயம் மாதிரி வேற மூக்கு எப்படி கொடுங்க இப்படி பிடிச்சிட்டு என்ன விவகாரம்? அனாப்த அப்ரணீதம் ஏன் சொல்றீங்க? வேதமானது பிரணீதம் நம்ம ஒத்துக்கிறது. வேதமானது கிரியேட்டட் டெக்ஸ்ட் இல்லை, ரிட்டன் டெக்ஸ்ட். யாராவது ஒருத்தர் இந்த வேதத்தை எழுதலைன்னு நம்ம ஒத்துக்கிறது, எழுதினாங்க நம்ம ஒத்துக்கிறது இல்லை. இப்ப வேதமானது அனாதி அபௌருஷயம். அதனால என்னென்ன அந்த வேதமானது ஏன் பிரமாணம் அனாதியாகவும் அபௌருஷயமா இருக்கு. அது அனாப்த அப்ரணீதம். அனாப்தமா இருக்கிறவன் பண்ணல, அனாப்தமா பண்ணிட்டு அப்பிரமாணமா இருக்கலாம். வஞ்சகர் எல்லாம் இருக்கிறவா ஏதாவது சொன்னா நம்ம நம்ப முடியாது. ஆனா இதுன்னா அனாப்தனால யாராலையும் எழுதப்படாதனால இது நிச்சயமா பிரமாணம் தான். வேற அனாப்த அப்ரணீதத்வாதினா பிரமாஜனகத்துவ வியாப்தே. எத்த அனாப்த அப்ரணீதத்துவம் தத்திர பிரமாணம் அப்படின்னு இருக்கிறதுனால வேத பிராமான்ய நிச்சயேஜாது. வேதம் பிரமாணம் தான் எனக்கூடியதான் நிச்சயம் வந்துருக்கு நமக்கு. இப்ப எப்படி பிரத்யட்சம் பிரபஞ்சத்தை உண்மைன்னு காட்டுறது, வேதமானது அனுமானமானது பிரபஞ்சம் பொய் என்று காட்டுறது. இப்படி இருக்கிற காலத்துல எது சார் ரைட்டா இருக்கிறோம் அப்படின்னு இந்த ரெண்டுலையும் சந்தேகம் வந்தால் முதல்ல சொல்றார். இப்ப பாருங்க, பிரத்யட்சம் இருக்கு, ஸ்ருதி இருக்கு. பிரத்யட்ச ஸ்ருதிகளுக்குள்ள பிரத்யட்சத்துல சந்தேகம் இருக்கு, ஸ்ருதியில சந்தேகம் இல்லை. ஏன்? ஸ்ருதி பிரமாணம் தான். ஏன்? அனாப்த அப்ரணீதம். அனாப்த அப்ரணீதமா இருக்கிறதுனால ஸ்ருதியில பிராமான்ய சந்தேகம் இல்லாதனால ஏன ஸ்வதஸ்தம்பாவித தோஷத்திய பிரத்யட்சத்திய. ஸ்வதஸ்தம்பாவிதமான தோஷம் பிரத்யட்சம் எப்படி இருக்கு தெரியுமா? அது பிரத்யட்சத்துக்கு தோஷம் சொத்தகாதான் இருக்கு. ஏன் சுவாமி பிரத்யட்சம் எப்படி உண்டாகுதுன்னு பார்க்கலாம். பிரத்யட்சம் புலன்களால ஏற்பட்டது. யாரா இருந்தாலும் இந்திரிய சம்பந்தம் இருக்கணும்.
அத்வைத்தி அந்த கர்ம விருத்தியும் விஷயா சின்ன கைத்தன்யமும் ஒன்னா போச்சுட்டார் அப்படின்னு ஜீவ சைத்தன்யம் உதவி சைத்தன்யம் ஒன்னா போச்சு. இந்த கதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எது இருந்தாலும் அவனுடைய மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் எது இருந்தாலும் இந்த புலனுடைய சம்பந்தம் இருக்கணுமா வேண்டாமா? அந்த கர்ம விருத்தி கட்டா இருதயத்துக்கு போகணும்னா புலனுடைய சம்பந்தம் வேணுமா வேண்டாமா? அப்ப 5 தோஷம் இருக்கலாமோ இல்லையா? ஸோ பிரத்யட்சத்துக்கு தோஷம் சம்பாதிக்க தோஷம் இருக்குன்னு நான் சொல்லலை. தோஷம் இருக்கலாம், ஆனா வேதத்துக்கு தோஷம் இல்லை. ஸோ இதுல தோஷம் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, அதுல தோஷம் வரதுக்கு சான்ஸே இல்லை. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வந்து எது சார் ரைட்டுன்னு ஒத்து போய் வேதம் சொல்றாரு. ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி சொல்லிட்டுன்னா வேதம்னு சொல்றது பிரச்சனை தான், பிரத்யேகம் பிரமாணம்னு சொல்லிடுவோம். ஆனா எங்க ஒரு டைலமா வந்துருச்சுன்னா இப்படி எடுத்துக்கிறதா அப்படி எடுத்துக்கிறதாங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்றது ஒரு நாளும் தப்பாக முடியாது. பிரத்யட்சமான தப்பானாலும் அகம்தான் போட்டான். அப்படி இருக்கும்போது விரோதம் வரும்போது எதுக்கு நீங்க வைத்து கொடுக்கணும்? சுத்திதான் வைக்கணும். அப்ப என்ன ஆச்சுங்க, இது சொன்னா அந்யோன்யாசம் எதிர்க்கிறது போயிடுச்சுங்க. இப்ப இது வரைக்கும் நம்ம எதை பரிகாரம் பண்ண அந்யோன்யாசம் இல்லைங்கிறத பரிகாரம் பண்ணேன். அந்யோன்யாசது பரஸ்பர விரோதேன பிராமணிய சந்தேகே சதி. பிரத்யட்சத்துக்கும் இன்னொரு பிரமாணத்துக்கும் பரஸ்பர விரோதமாக இருக்கிறதுனால பிராமணிய சந்தேகம் வரும் காலத்தில் அனாப்த அப்பிரணீதத்வாதினா பிரமாஜனகத்துவம் வியாப்தேது. எங்கெங்க அனாப்த அப்பிரணீதத்துவம் இருக்கோ, அனாப்தனால் எது செய்யப்படவில்லையோ அதெல்லாம் பிரமா என்று வேதத்துல வேத பிராமணியம் நிச்சயமாகும் பொழுது செய்யல. அதனால சதசம்பாவித தோஷத்தை பிரத்யட்சத்திய புலன்கள் மனசு இதே போல இந்த சம்பந்தம் இருக்கிறதுனால அதுல தோஷங்கள் இருக்கலாமாக இருக்குன்னு சொல்லல, இருக்கலாம். அதனால பிரத்யட்சத்திய பாகாது ஆத்மன் மதே அந்யோன்யாசா அந்யோன்யா அந்நதா அப்படி ஒத்துக்கள் என்ன, அதுக்கு வேற ஒரு தண்டம் சொல்றார். இப்ப பாருங்க, தேகாத்மன்ய பிரத்யட்ச புத்தியா பாகாது தேக பின்னத்துவ ஆத்மனா ஆகம அனுமானாம் சொல்லுவார். சரீரத்தில் நான் எனக்கூடியதான எண்ணம் எல்லோருக்கும் இருக்கு. ஞானம் வர பரியந்தம் எல்லோருக்கும் இருக்கு. ஞானம் வந்த பிறகு கூட சித்ததியா இருக்கிற நேரத்துல நான் இருக்கேன். சித்தின் பாடம் சொல்றாரோ இல்லையா, அப்பவும் இருக்கு. இருந்தாலும் அது பொய் நினைக்கிறேன், ஆனா இருக்கா இல்லையா, இருக்கத்தான் சொல்லிருக்கேன், விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. தேகாத்மைத்திய ஞானம், கண்ட பார்த்தா நான் பார்க்கிறேன், கால் நடந்தா நான் நடந்துங்கிறது இப்படி சொல்லக்கூடியதான சரீரமே நான் எனக்கூடியதான எண்ணம் என்ன தேகாத்மைத்திய ஞானம். அது எங்க சார் இருக்கு, எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கு. நான் போறேன், நான் வரேன், நான் உட்காரேன், நான் பார்க்கிறேன், நான் நடக்கிறேன், இந்த ஞானம் இது நிச்சான்னு எல்லோரும் ஒத்துட்டு இருக்காங்க. உலகத்தில் இருக்கிற ஆஸ்திகால எல்லோரும் என்ன நாஸ்திகனா இருக்கிறோம், சரீரமே ஆத்மான் தான் அவன் விட்டுருவோம். மற்றவர்கள் எல்லோரும் சரீரம் ஆத்மா இல்லை, சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஆத்மா. அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுங்கிறதுல நிறைய வித்தியாசங்கள். சாங்கியன் என்னன்னா சரீர விஷயமா ஆத்மா, அவர் கர்த்தா, அவர் போக்தா தான், கர்த்தா இல்லை. இவருக்கு கர்த்தாவும் போக்தாவும் அவர் காரணங்களும் அமைச்சுக்காக வச்சிருந்த வேதாந்தேவ் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் பண்ணிட்டான் விவகாரம். இதன் முதல் சூத்திரத்துல அகாத பிரம்மங்கிறதுல கடைசியே நம்ம சொல்லிட்டோம். ஆகையால் சரீர விலட்சணமாக ஆத்மா ஒன்று இருக்குன்னு தெரியல. இப்ப சரீரமே ஆத்மா எனக்கூடியதான ஒரு கிரமம் இருக்கு, ஒரு நிச்சயம். இது என்ன சார் பிரத்யட்சம். பிரத்யட்சம்னு அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம கண்ணு பார்த்தா நான் பார்க்கறேங்க, கையில எழுதுறது என்ன பண்ணிட்டு இருக்கேன், எழுதிட்டு இருக்கேங்கிறான். இவனை எழுதுறான், கையினா எழுதுறது. ஸோ விவகாரம் என்னன்னா சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் பிரத்யட்சமாக காணப்படுகிறது. சரீரம் நீங்க இல்லைன்னு அனுமானம் சொல்றது வேதம் சொல்றது. அனுமானம் என்ன, ஏசு வியாவர்த்தமான எதனவர்த்ததே தத்து உத்தியோகிஷ்டம் யதாசுமே சூத்திரம் அப்படின்னு மாமதிக்காரர் சொல்லிட்டார். சரீரங்கள் சின்ன வயசுல ஒரு சின்ன சரீரம் வந்து, நடு வயசுல ஒரு சரீரம் வந்து, யுவாவா இருக்கும்போது ஒரு சரீரம் வந்து, விசாத்தியத்துல ஒரு சரீரம் இருக்கு. சரீரங்கள் மாறினாலும் நான் எனக்கூடியதான அம்சம் மாறல. ஆகையால் நான் எனக்கூடியதான ஆத்மா மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான சரீரங்களோட வேறானது அனுமானத்தினால் தெரிஞ்சிருக்கு. ஸோ சரீர விலட்சணமாக ஆத்மா இருக்குங்கிறத ஈடுபாடு அனுமானத்தான் தெரிஞ்சிருக்கு. சரீர விலட்சணமாக ஆத்மா இருக்குன்னு உபனிஷத்தை சொல்லியிருக்கு. என்ன உபனிஷத்து இருக்கு, ஏயம் பிரேசே விசிஷ்டா மனசிய அஸ்தி ஜேகே நாயமஸ்தி செய்த அப்படின்னு சொல்லியிருக்க. அஸ்தி தேவோபலப்தவ்யா அப்படின்னு அது பிரதி சொல்லியிருக்கு. தைத்தரிய உபனிஷத்துல அதாவது பிரஸ்னா அப்படின்னு ஆரம்பிச்சு
சரீர லட்சணமாக ஆத்மா இருக்கான்னு சொல்லி அதுக்கு அநேக காரணங்கள்னால பரிஜனக அபய பிரதிஷ்டா ரசவத்வா இப்படி அநேக காரணங்களால் 6 காரணங்கள்னால சரீர லட்சணமாக ஆத்மா இருக்கு தீர்மானம் பண்ணிட்டோம். ஸோ இப்ப நானே சரீரமே ஆத்மா எனக்கூடியதான பிரத்யட்சம் நமக்கு இருக்கு, சரீர விலட்சணமாக ஆத்மா இருக்குன்னு ஆகமம் இருக்கு. இந்த ரெண்டுலையும் பிரத்யட்சம் தான் பிரபலமாக சொல்லியான உங்க கதையை நான் பண்றேன் இப்படி போட்டோம்னா ஆகிய எப்பொழுதுமே பிரத்யட்சம் பிரமாணம்னு சொல்ல முடியாது. அந்நதா இதை ஒத்துக்கலைன்னா தேகாத்மைக்கிய பிரத்யட்ச புத்தியா பாதா, தேகாத்மைக்கிய பிரத்யட்ச அனுபவத்தினால பாதிக்கப்படுகிறதுனால தேக பின்னத்துவம் ஆத்மனா ஆத்மா சரீரத்தை விட்ட வேறானது என்கிறது. அனுமான ஆகமாத்தான் சித்து, அனுமானத்தினாலையும் ஆகமத்தினாலையும் சிந்திக்காமலேயே போய்விடும். அது உங்களுக்கு இஷ்டம் இல்லை. இது வரைக்கும் போறோம் சொல்லி இதுக்கப்புறம் சொல்றேன் நானும் அனுமானாக ஆகமயோர்பாதா वर्तते अनन्तरं वेदप्रामाण्यं वेदस्य प्रामाण्यं स्थिरः प्रत्यक्षतु सम्भावितदोषत्वात् तस्य प्रामाण्यं न निश्चयन्ति. अनन्तरं देहात्मिकं ब्रह्मः वर्तते तदन्यथानुपत्य प्रत्यक्षस्य प्रामाण्यं नास्ति इति एवं अत्र उक्तं तथा न तत् अनुमान आगमनेनैव अस्य बाधः नास्ति, पूर्वमेव बाधः वर्तते. न्यायं प्रत्यक्षः वर्तते प्रादेशिकः यत् दूरत्वान् दोषयुक्तं तत्परिमाणादौ अयदार्थम् इति अस्माकं निश्चयः वर्तते. कथं निश्चयः अस्ति? दूरत्वान् दोषः यत् यत् भवति दूरत्वान् दोषयुक्तं यद् भवति तदर्थम् इति अस्माकं निश्चयः. अत्र चन्द्रस्य अल्पपरिमाणं प्रत्यक्षेण दृष्टम्, अनन्तरम् अल्पपरिमाणमेव पूर्वं सत्यमिति अस्माभिः अङ्गीकृतं बाल्ये वयसि तदा सर्वेषामपि बुद्धिः अस्ति ब्रह्मकालः तत् सः तदानीं ब्रह्मकाले बालानां सर्वेषां चन्द्रस्य परिमाणम् अल्पपरिमाणं न्यूनपरिमाणमेव एतावत् परिमाणकः तत्र इत्येव बुद्धिरासीत्. अनन्तरं ज्योतिषशास्त्रपठनानन्तरं विदुः ज्योतिषशास्त्रे इदानीं ज्योतिषशास्त्रपठनानन्तरम् अस्माभिः चिन्त्यते अयो यद्यद् दूरे वर्तते तत्तु परिमाणम् अस्माभिः यत् दृश्यते तत् परिमाणादौ भिन्नतया एव भविष्यति इति अस्माकं निश्चयेन वर्तते. अनुमानः दूरस्तु दोषात् अनुमानः हौदु इदानीं निश्चयः अस्ति खलु पूर्वमेव तत्तु अनुमानेन तर्हि प्रत्यक्षम् अनुमानेन बाधितम् इति शीघ्रं भवति. परन्तु प्रत्यक्षमेव दूरे वर्तते तत्तु परिमाणे नास्ति. अनुमाने सर्वत्र व्याप्तिज्ञानार्थं प्रत्यक्षं भवति, परन्तु अनुमाने अनित्यादि इदानीं बाधः व्याप्तिज्ञानेन बाधः उच्यते. व्याप्तिज्ञानं प्रमाणं नास्ति, अनुमानमेव प्रमाणं. व्याप्तिज्ञानेन साक्षात् कथं बाधः? व्याप्तिज्ञानेन अनुमितिर्जायते विरोधोषेकानिति. अयं निश्चयः प्रत्यक्षात्मकः न इति उच्यते वा? यस्य अनुत्यात्मकः अनुत्यात्मकः खलु व्याप्तिरेव बोधः भगवान् तवन्यमान् इति यद्यद्दूरस्थं तत्तत् अल्पपरिमाणकः भवति उच्यते. परिमाणादौ यथार्थम् इति उच्यते. अनित्यात्मकनिश्चयस्य प्रामाण्यं न अङ्गीक्रियते. तर्हि अनुमित्यप्रत्यक्षस्य बाध्यते. तादृश अनुमित्यस्य बाध्यत्वात् सत्यं बाध्येव अस्माकमेव तर्हि अनुमानमेव बाधो नास्ति खलु. अनुमानेनैव बाधः जातः. அது பிரத்யட்சம்னு நான் போய் நினைக்கிறேன். நான் அது பிரத்யட்சம் அதுவும் அனுமானம். எது தூரமா இருக்கு, தூரத்துல இருக்கோ அதெல்லாம் அந்த பரிமாணம்ங்கிறது அனுமானம். அது அனுமதிங்க. அப்ப அனுமதினால பிரத்யட்சத்துக்கு பாகம் வந்துருக்கு. அதை நமக்கு தான் அனுப்புவோம். பிரத்யட்சமா ஒரு பரிமாணம் தெரிஞ்சிருக்கும் போது அதுக்கு விபரீதமான விஷயத்தை பிரத்யட்சமா பார்க்க முடியாது, இது தெரிஞ்சிருக்கும் போது. அப்ப இவர் சொல்றாருன்னு கேட்டா அது அனுமானம். அது தூரத்துல இருக்கிறதுனால இது சமமா இருக்கு.
பிரத்யட்சம் தான் பிரபலம் அனுமதியை நம்பக்கூடாது அப்படிங்கிறத அனுமானம் தர முடியாதுன்னு அன்னைக்கு காலகட்டத்துல பிரத்யட்சமேவா प्रत्यक्ष सहस्र अभिवृद्धि वर्षे पूर्वविधिकृत्वा बाह्यमेव जायते श्रुतिवशेव एवमेव प्रत्यक्ष सहस्रविधिः वर्तते हृदयप्राबल्य उपरि वर्तते परन्तु सत्यं सत्यम् इदानीम् आगमेन बाधः एव उक्तः ज्योतिशास्त्रपठनेन आगमेन तद् न स्वीक्रियते पुनः इत्युक्ते प्रत्यक्ष सहस्र अनुविधिना बाधितः एव भवति अयं प्रत्यक्षः अयं प्राणेश्वरस्य अतः अनुमानागमेन प्रत्यक्षस्य इदं प्रामाण्यं प्रत्यक्षे प्रामाण्यम् अनुमानागम प्रयुक्तं न भवति तदेव इत्युक्ते प्रत्यक्षसहकृत अनुमित्या एव तत्र इदं प्रत्यक्षं दृष्टं वा अदृष्टं वा इति पूर्वमेव अनुमानागमयोः तदेव वयं वदामः प्रत्यक्षम् इतरनिरपेक्षमिति भवद्भिः उक्तं पूर्वपक्षे तन्नास्ति प्रत्यक्षस्य प्रामाण्यमपि अनुमान आगम सापेक्षमेव इति अस्माभिः तदेव भवद्भिः अङ्गीकृतमधुना इदानीम् अङ्गीकृतः प्रत्यक्षसहकृत अनुविधिः वर्तते यद् दूरे वर्तते दोषयुक्तं तत्तत् परिमाणादौ अयथार्थम् इति तु अनुविधिः स्वीकुर्मः अनुविधिः कारणं प्रत्यक्षमेव प्रत्यक्षविना तत्रापि आचार्यः वदन्तु सर्वत्र अनुमानं प्रत्यक्ष सापेक्ष अतएव अनुमानं प्रत्यक्ष निरपेक्षानुविधिः कुत्रापि प्रपञ्चे नास्ति अनुमितिः प्रत्यक्ष सापेक्ष यत्र अन्यत्र सर्वत्रापि यत्र यत्र द्रव्यत्वं तत्र अवस्थत्वम् इति प्रत्यक्षेण अवगतम् इदानीं बन्धम् अनुमितिः क्रियते तर्हि इदमपि प्रत्यक्षसहकृतम् इति कृत्वा प्रत्यक्षः इति प्रत्यक्षवादिनमपि अङ्गीक्रियते वा प्रत्यक्षकालमपि रूपेण दर्शित्वा अन्यथा देहात्मैक्य प्रत्यक्षबुद्ध्या साधात् देहभिन्नत्वमपि आत्मनः न अनुमान आगमाभ्याम् सिद्धे ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾನು ಪ್ರತ್ಯಕ್ಷಂ ಅನುಮಾನಾದ್ಯಪೇಕ್ಷೆಯ ಜಾಸ್ತಿ ಇವ ಪ್ರಬಲ இது மேல அனாவசியமான பேசாதீங்க அது பிரத்யட்சம்னு எங்க வந்தாலும் அது பிரபலம் அது மானத்துக்கு விரோதமா இருக்கா சாஸ்திரத்துக்கு விரோதமா இருக்கான்னு கேட்கக்கூடாது அது பிரத்யட்சம்னு சொன்னாலே அது ஜாஸ்தியா பிரபலம் அது உயர்ந்தது அதை பத்தி வேற ஒன்றும் சொல்லப்படாது பேசப்படாது அப்படின்ட்டு நம்ம பிரத்யட்சம் அனுமானாதியா ஜாஸ்தி பிரபலம் கதம் அந்நதா ஔஷ்ண பிரத்யக்ஷேன வன்சைத்தியானி பிரதிபந்தா இப்படி இந்த உத்துக்கள் என்ன ஆகுங்க நெருப்பு இருக்கு இந்த நெருப்பு ஔஷ்ண பிரத்யக்ஷம் அது தொட்டு பார்க்கறது கை எடுக்கிறது ஏன் இருக்கிறது ஔஷ்ண பிரத்யக்ஷம் ஒருத்தவங்க என்ன பண்ணீங்கன்னா வங்கி அனுஷ்ணா திரவியத்வா ஜலவத்து அப்படின்னு அனுமானம் பண்ணி நெருப்பு சுடாது அப்படின்னு அதுவும் திரவியம் தானே இந்த சத்து ஜலம் மாதிரி அப்படின்ட்டான் இவன் என்ன பண்ணுது எதிர்த்து பிரத்யக்ஷம் எது சொல்றது வங்கி உஷ்ணம்னு சொல்றது பிரத்யக்ஷம்னு இங்க என்ன பிரத்யக்ஷம் சுவாச பிரத்யக்ஷம் ஞாபகம் பிரத்யக்ஷம்னா கண்ணால பார்த்தது மட்டும் பிரத்யக்ஷமும் இல்லை தொட்டு பார்த்தா சுவாச பிரத்யக்ஷம் காதால கேட்டா சிராவண பிரத்யக்ஷம் மூக்கால முகர்ந்தால் அது கிரகண பிரத்யக்ஷம் நாக்கால சுவைத்தால் அது ராசன பிரத்யக்ஷம் இப்படி 5 விதமான பிரத்யக்ஷங்கள் அது இல்லாம மானச பிரத்யக்ஷம்னு சொல்லுவேன் அது பிரத்யக்ஷம்னு சொன்னா எல்லாமும் சேர்ந்துதான் 6ம் சேர்ந்துதான் பிரத்யக்ஷம் இப்ப பிரத்யட்சமாக நெருப்பை தொட்டா சொல்றதுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம் வன்னி அனுஷ்ணா திரவியத்வா ஜலவது அப்படின்னா இந்த ரெண்டுல எது சார் பிரபலம் பிரத்யட்சம் தானே பிரபலம் அப்ப பிரத்யட்சம் பிரபலமும் ஒத்துக்கலைன்னா இந்த பிரத்யட்சத்தினால அந்த அனுமானத்தை போக்க முடியாது அனுமானம் பிரபலமா வந்து நின்றுபிடும் அதனால நம்ம என்ன சொல்றோம் எப்படியும் என்ன இருந்தாலும் பிரத்யட்சம் தான் பிரபலமும் ஒத்துக்கணும் ஒத்துங்களேன் சார் இப்ப நான் ஜாமம் ஒத்துக்கிறேன்னு சொல்லல அத்வைத்தீங்க ஒத்துங்கன்னா
பிரபஞ்சம் சத்தியம்னு தோன்றது இதுதான் பிரத்யட்சம் பிரபலம். விசாரிச்சு வந்தவனும் குப்பையில போடுங்க 384 பக்கம் வேஸ்ட் அப்படின்னு கேட்டு இது மேல வர்றதுன்னா இந்த மேல எதை சொன்னா ஒரே ஒரு தான் இப்படி ஒத்துனா பழைய பாடம்னா வேஸ்ட், ஒத்துக்கலைன்னா பதில் சொல்லுவோம். இது இப்படி வர போறது, இதுக்கு நாம பதில் சொல்லணும். பதில் நீங்க யோஜனை பண்ணி வச்சிருந்தோம், அடுத்த கிளாஸ் இருக்கு. ஏன்னா இது மேல இது வரைக்கும் நீங்க தர்க்கத்தால் எல்லாம் ஒன்றும் புரியுதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், ஒத்துக்கலாம், சந்தேகமே இல்லை. தர்க்கத்துல கொஞ்சம் இது பரிசை மகிழ்ந்த வாழ்க்கைத்தான் சுலபமாக புரிஞ்சிருக்கும். ஆனா இங்க நடத்தின பாடம் அப்படி இல்லை. தர்க்கத்துல பரிசை இல்லாத வாழ கூட முடிகிற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து சொல்லியிருக்கோம். அத சொல்றது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் சொன்ன பாடத்தை சம்ஸ்கிருத கிரந்தமும் அது பக்கத்துல தமிழையும் உங்களுக்கு டைப் பண்ணி எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அதுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். பகவத் விளக்கம்னா எல்லாம் நடக்கணும். இதோ நம்ம பிளான் போட்டு இருக்கோம். அதனால அது எல்லாத்தையும் டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு புத்தகமாக, ஏன்னா இந்த இடத்துல இந்த அட்வைசிட்டி கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிச்சோம். ஸோ அதுக்குள்ள ஒரு புத்தகமா இது வரைக்கும் நடந்ததான பாடங்கள் அதை நம்ம அப்படி பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது முடியும். அதனால என்ன ஆகுது என்ன ஏதுங்கிறது பார்ப்போம். எல்லாருக்கும் மறுபடியும் வீட்டுல பார்த்தோம்னா உங்கள்கிட்ட டேப் இருக்கு, காதால கேட்கலாம். கண்ணுக்கு முன்னால தமிழ்லையும் உங்களுக்கு பிடிக்கிற போல கொடுத்துருக்கோம், அதுவும் இருக்கு. அதனால இதெல்லாம் அழகா நடக்க போகுது. இதுக்கு மேல வரக்கூடியதான போட்டோம்னா அப்படி அந்த அர்த்த கட்டிலமா இருக்காது. ஆனா லோகத்தில் நம்ம பேசுற மாதிரியே இருக்கும். பிரத்யேகம் பிரபலம் இங்க இடிக்கும், பிரபலம் ஒத்துக்கலைன்னு இங்க இடிக்கும், என்ன பண்ண போற இப்படித்தான். ஸோ இதுக்கு மீமாம்சா நியாயங்களை நடுவில் சேர்த்துக்கும். இந்த மீமாம்சா நியாயங்கள் வரும்போது மீமாம்சா என்னது ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் சொல்லப்படும். ஸோ உங்களுக்கு புரியுதா போல சொல்றதுங்கிறதா இந்த நேரம் சொல்லக்கூடியதான அம்சம். அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே வரும், முன்னாடி அந்த அளவுக்கு வராது. ஆகையால் எல்லோரும் வந்து அனுபவிக்கலாம். அப்புறம் வந்து அடுத்த வாரம் நாங்க 3 பேருமே ஊர்ல இல்லை. எப்படி நடத்துறது? ஒருத்தர் இருந்தாலும் நடத்தலாம், 3 பேரும் இல்லை. ஆகையால் அடுத்த வாரம் கிளாஸ் இல்லை. அடுத்த வாரம் மேக்ஸிமம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இல்லை. அதனால ஜூன் 8ஆம் தேதி ஜூன் 8ஆம் தேதி கூட